ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக டின்னருக்கு நானும் ஒய்ஃபும் ஒரு நியூவான ஒரு பிளேஸ், அட் த சேம் டைம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு பிளேஸுக்கு தான் போயிருந்தோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையமில் இருக்க த அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். இது வந்து ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது நாங்கள் இனிஷியலாகவே போன வீடியோ இது, பட் இது லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறோம். பட் அது இனிஷியல் டைம் அவங்க ஸ்டார்டிங் டைம்லேயே ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டோம். நைட்டில் பாருங்கள், அதோட ஆம்பியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல லைட்டிங்ஸ் போட்டு நல்லா குடில் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாவோட இருந்துச்சு. சறுக்கு ஸ்விங்குன்னு சொல்லிட்டு கிட்ஸு கண்டிப்பாக இங்கே ஆர்டர் வெயிட் பண்ணுற வரைக்கும் கிட்ஸ் விளையாடலாம். இது அவங்களோட ஏசி டைனிங் ஸ்பேஸு. நான் போய் சொன்ன மாதிரி வெளியே அவுட்டரில் குடில் மாதிரி ப்ளஸ் மேலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ வியூவுக்கு பஞ்சமே இல்லை. வேறு லெவல் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்ன கஃபே மாதிரி வச்சுருந்தாங்க. நீங்கள் அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா அந்த கஃபே மாதிரி இருக்கிற இடத்துலையும் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை அந்த குடில் செட்டப்பில் உட்காந்து சாப்பிட்லாம். வேர்க்காமல் இருக்கிறதுக்கு பெரிய சைஸில் அவங்க ஏர் கூலர்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ எந்த கிளைமேட்டுக்குமே எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏசி டைனிங் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏசி ஹாலில் கூட உட்காந்துக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்களோட கார்லிக் சிக்கன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது கொஞ்சம் ஒரு சாசி டைப்பில் இருந்த கார்லிக் சிக்கன். பட் பாருங்களேன், சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக வேறு லெவலில் இருந்துச்சு. கரெக்டான ஸ்பைசி லெவலில் கரெக்டான அந்த சாஸ் லெவலோட சூப்பராக இருந்துச்சு. எடுத்தோடனே எங்கள் ஸ்டார்டர்ஸில் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு டிஷ்ஷு அந்த இம்ப்ரெஷனே பயங்கரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவங்களோட ரோட்டீஸ் அண்ட் நான் வாங்கிட்டோம். கார்லிக் நான், பட்டர் கார்லிக் நான், அண்டு அதுக்கு தொட்டுக்க அவங்களோட கடாய் பன்னீர் மசாலா. இதோட கன்சிஸ்டன்சி நீங்களே பாருங்கள். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்ல பன்னீர் சூப்பராக குக்காகி அல்டிமேட்டாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் அதோட குவான்டிட்டியும் பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கார்லிக் நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா பல பட்டர் நல்லா போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அந்த கடாய் பன்னீர் மசாலா கிரேவியோட வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நானுக்கும் அந்த மசாலாவோட காம்பினேஷன் சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பைட்லேயே ஹெவன்லி ஃபீல் கொடுத்துச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு சைடில் ரோட்டிக்குமே அந்த கிரேவி வந்து நல்ல காம்பினேஷனாக தான் இருந்துச்சு. ஸோ இன் நோ டைம் டக்குன்னு அந்த நானும் அந்த ரொட்டியும் நாங்கள் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த கிரேவி வச்சுட்டு ஒரு சைடில் கிரேவியும் காலி ஆயிடுச்சு அண்ட் நானும் காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, டேஸ்ட்டு பிடிச்சி போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் நான் அண்ட் ரோட்டிஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கும் மறுபடியும் அந்த கிரேவியை வச்சு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டக்குன்னு நானும் காலியாகுது, கிரேவியும் காலியாகுது. வேறு லெவலில் டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சே இருந்துச்சு. சைடில் அந்த கார்லிக் சிக்கனோட வச்சு சாப்பிட்றதுக்குமே பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். நான் சொன்ன மாதிரி நல்ல ஆம்பியன்ஸோட சூப்பரான ஃபுட்டு எங்களுக்கு அன்றைக்கி கிடச்சிது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லணும்.